ஆரம்பிக்கலாங்களா? ஏன்னா அவன் தான் கூப்பிட்டான்ல, கம்முன்னு அவன் கூடயே போயிட்டு செஃபாவதி வாங்கின நீ ஒரு எலிமினேஷன் பண்ணுற பெருமை வந்திருக்கும்ல. அப்படி கூப்பிட்டவனே போற ஆள் அவர் கிடையாது. சாப்பாடு சாப்பிடக்கூடாது, டயட்ல இருக்கணும்லாம் நினைச்சாங்கன்னா இந்த குழம்பு கிட்டே போக கூடாது. நல்லா ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையிலேயே கல்யாண வீட்டுல சாப்பிடுவோம்ல அந்த மாதிரியான டேஸ்டோட இருக்கு. தட்டுக்கடியில QR கோட் இருக்கு, நீங்க அமௌண்ட் அனுப்பலாம் கூட அனுப்பலாம். ராஜு, நீ ஏன் குக் ஆஃப் போலான்னு சொன்ன? இல்லை சார், நீங்கள் அந்த மட்டன் கொலை ஒரு டிசாஸ்டர்ன்றீங்களா, அதனால மார்க் நம்மளும் கம்மியாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஹவ் கான்ஃபிடென்ட் யூ ஆர் ராஜு? சார் நான் கான்ஃபிடென்ட்டாக நிறைய எபிசோட்ல பேசி சார் செருப்படி வாங்கிட்டேன். நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கிற தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடும். மாப்பிள தயவு செஞ்சு நீயே ராஜுக்கு போயிரு மாப்பிள. நான் ஒரு மொல்ல மாதிரி மாப்பிள. நான் ஒரு செஃப் ஆஃப் வீக் வாங்காத ஒரு தற்குறி மாமா. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. அடுத்ததான் நம்ம வெல்கம் பண்ண போறது நம்ம டார்லிங் கோமாளி. பேரிங்க பண்ணி விடுங்க டக்குன்னு. ஹலோ ஹாய் எவரிபடி. ஹாய் ராக் ஸ்டார் ராமர், டாப் நாட்ச் ராமர், ஒருபடி மேலையா. இதுல ஒண்ணும் குறைச்சல. லெட்ஸ் வெல்கம் அவர் நீதி நியாயம் நேர்மை. என்ன இன்னைக்கு எல்லாம் ஒரே பிளாக்ல வந்திருக்கோம். பிளாக். ஆமா. கண்ணீர் அஞ்சலி அனுப்ப போறோம் யாருக்காது. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. ராஜு, உன்னால குக்கிங்ல தான் ஜெயிக்க முடியல, விட இல்லையா ஜெயிச்சிட்டு போ. என்ன பண்றது? இப்படி பேசுறவங்களுக்குலாம் நீ என்னடா சொல்லணும்னு நினைக்கிற? நான் தண்ணி கேனு போட வந்தவங்க நானு. வெள்ளிப்பானம் என்னிடத்தில் கொட்டி கிடக்கு. வந்தியா எனக்கு குக் ஆஃப்க்கு? அங்க தம்பி போய் bro. நின்னால ஆல்ரெடி Dress இறங்கி தான் இருக்கு, அதையும் இன்னும் இழுத்துக்கங்க. அதான் ஏத்தி மேல சுத்து. ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? சுட்டு வச்சுச்சா தங்கத்துக்கு? மேம் அவன் போய் சொல்றான். கண்ணு தெரியல. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இவன் ரொம்ப ஓவரா பேசுறான், அதனால எனக்கு ராமர் வருது. இல்ல ப்ரோ, நீங்க எந்த நம்பிக்கையில மறுபடியும் நீங்க கூப்பிடுறீங்கன்னு ப்ரோ தெரிஞ்சு நம்ம ரெண்டு பேருக்குமே சமையல் தெரியாது. உங்களுக்கு தெரியான்ற ஒத்துக்குங்க ப்ரோ. அவருக்கு தானே அவரா சொல்லணும். அவனை விட இவர் ரொம்ப ஓவரா பேசுறாரு, அதனால இப்ப உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன். நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. இவங்க நிறைய கோல்டன் ஏப்ரன் வாங்கியிருக்காங்க, நல்லா சமைப்பாங்க. இவங்களை ஜெயிச்சா இன்னும் நல்லா இருக்கும்ல. ராஜு, இந்த சீசனுக்கு நீதாடா ஹீரோ. யாருமே தட்டல பத்தியா கைய. எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? வறுத்தரைச்ச கோழி கறி கீமா மாதிரி பண்றேன். இதுதான் லிவர்னு யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படிங்களா? ஆமா. பட் லிவர் தான் மெயின் இன்கிரிடியன்ட். லிவர்ல ஒரு கேவலமான ஸ்மெல்லும் டேஸ்ட் வருதுல்ல. அது எப்படி தெரியுமா? நம்ம எடுக்கலாம் அந்த லிவர் ஸ்மெல். லிவரை தூக்கி வெளியே போட்டு வேற எதுல பண்ணி கொடுத்துருவோம். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. இந்த கேம் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்க 3 குக்ஸ் கால்லயுமே பலூன் கட்டி இருக்கும். ஓகேங்களா? அதான் தெரியுதே ஐயா. மூடுறான் வாய. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ரிங்கள் ரெண்டு வதை ஆணும் கொண்டு பெண்ணும் கொண்டு ரெண்டில் நின்று எந்த வகை கூறு பெண்ணு கூந்தல கண்ட ரக்ஷன் ஓடுவது உண்டு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. என்ன சொல்ல போற ராஜு? கமான் ராஜு. இல்ல நான் வந்து கஷ்டப்பட்டு காமெடியா தான் பதில் சொன்னா சிரிக்க மாட்டீங்க, அதனால சீரியஸா ஒன்னு சொல்லிட்டா. இல்ல நீங்க சீரியஸா சொல்லுங்க, அது காமெடியாவே வந்துரும். ஏன்டா கருத்துலாத நாயே? இது கோட்ரு பாட்டில் மாதிரி இருக்கும், அதை விட்டுட்டு வந்துட்டோம் மேடம். எது கோட்டர்னது நீங்க விட்டு வந்தீங்க, நாங்க அதை நம்பணும். ஏயா காலி பாட்டிலே 1/4 லிட்டர் தண்ணி ஊத்தி குடிப்பேன் நீ. ஓடுற பஸ்ல இருந்து 1 ரூபாய் காயின் விழுந்தாலே உருண்டு வந்து எடுக்கிற வேண்டாம் இந்த சைல்டு சின்ன. இந்த மாதிரி ஒரு முக்கியமான குக்கிங்ல உங்க மாமாக்கு என்னெல்லாம் தெரியும்? ஒரு ஸ்டேஷன்ல போனா குக்க விட ரொம்ப இன்வால்வா வெட்டுறது, பொரிக்கிறது, வறுக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. உமேர் தான் ஒரு வாரம் கூட சொல்லியிருந்தேல உமேர். ஒரு தடவை நான் அந்த எபிசோட முடிஞ்ச உடனே 7000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனா, எங்க வீட்டுக்கு வேலைக்காரரா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேஷா இல்ல செக்கா? என்னடா எங்க பேமெண்ட் பாபா? இன்னைக்கு இந்த அமோகமான அடிச்சு பண்ணக்கூடிய பேரிங்ல முதல்ல நான் தான் போன்றவன் கை தூக்கலாம். ஓகே, முதல்ல தூக்குனது லட்சுமி மேம். இப்படி வாமா பட்டுங்க மாடிங்க மேம். அடிச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க, உங்க முன்னாடி ஒரு தலைகாணி இருக்கு. என்ன மாதிரி செவரு செவரு. அந்த பக்கம் பாதாள கிணறு.
இவங்க ஏதாவது பிளக் கோட்டைக்குள்ள கை விட்டாங்கன்னா இவங்க ஃபைனல்ஸ் வர முடியாதுல்ல. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. அம்மா அம்மா அப்பா அம்மா இதுல ஒரு விஷயம் நடக்கணும், ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. அப்படியா? என்ன நடக்கணும்? நடக்க வேண்டிய விஷயம் இவன் சிங்கம் படம் பார்க்கணும். நடக்க கூடாத விஷயம் சூர்யா சார் இதை பாத்திர கூடாது. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா. எல்லாமே சூப்பர். இந்த கேமரானா வரும் இல்லனா வராது. பல்புக்கு பிறந்த பரதேசி இத முதல்லயே சொல்லப்படாதா? நீ ஃபாஸ்டா ஓரி. ஏன்னா இந்த என்ட்ரன்ஸ் எடுத்த உடனே நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்படியே அறுத்து தள்ளிட்டானோ. குரேஷி தம்பி எப்படி பண்றான்? என்ன பண்ற? விஜய் டிக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்றான். வேற என்ன பண்றான்? வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டீங்க நம்ம. ஒரு புறா 50 நிமிஷத்துல 50 குட்டி போடுது. அப்ப ஒரு நிமிஷத்துல எத்தனை குட்டி போடும்? ஒரு நிமிஷத்துல ஒரு குட்டி தான் போடும். ஆமா, புறா குட்டி போடுமா? எவ்வளவு வாட்டி சொன்னேன், அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. நான் லீடர் போர்ட்ல டாப் 3 இங்க ஃபுல்லா இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் 22 வீக்ஸ் ஆயிச்சா? ஆமா, 22 வச்சு கான்சிக்யூட்டிவ் ஸ்கோர் இருக்குல, அதுல நான் 3வது. நான் என்ன சொல்றேன்னா இவனே டாப் 3னா அப்ப எங்க ஷோ எப்படின்னு பாத்துங்க. குழப்பமா இருக்குல்ல? சரி சார், எனக்கே புரியல. உங்களுக்கு எப்படி புரியல? நான் சொல்லி தரேன், நீங்க மட்டும் போய் பாடுங்க. டெய்லி பழைய கஞ்சி குடிக்கிற நாக்கு திடீர்னு பாயசத்தை பார்த்தா பாயதானக்கா செய்யும். அதனால எல்லா எபிசோட்லயும் அவன் கூட தான் பார்த்து பேசிட்டு வேற மாதிரி இருக்கிறேன். இது அரமா பாக்கவா? வேண்டாம். அவமானமா இருக்கா? இது நான் பாத்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஏதாவது ஹெல்ப் வேணுமா உங்களுக்கு? வேண்டாம். அப்ப மூடிட்டு போங்கன்னு சொல்றீங்களா? ஆமா. ஓகே. ஐயோ என்ன இப்படி பழமா விட்டுட்டானே. பேச மாட்டேன்னு சொன்னவளே மேடம், பேசி பேசி போறியே மத்த நேரம்லாம் உங்க ஃபேஸ் கலகலப்பா எங்க பெரியம்மா மாதிரி இருக்கு. ஆனா சமையல் ஆரம்பிச்சா மட்டும் எங்க பெரிய ஆஸ்பத்திரி நர்ஸ் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கீங்க. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி சரி. வகுந்து விடுவேன். சரிங்க சரி. எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். நம்ம பார்க்க போற ஜட்ஜ் அவர் பேரு மாதம்பட்டி. மாதம்பட்டின்னு வச்சதுக்கு மாதவட்டின்னு வச்சிருக்கலாம். பொதுவா சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கொடி கட்டுற கயிறுல தான் துணியை காய போடணும். இவர் துணியில கொடி கட்டுற கயிறை காய போட்டு வந்துருப்பாங்க. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. எப்படி? சூப்பரா ஸ்டிக் டு ஃபிடாலே. இந்த மாடுலேஷன் நீ எப்படி எடுக்கிறன்றத மேம் கத்து கொடு. மேம் இப்ப இதே வாய்ஸ் எடுக்கணும், ஓகேவா? நீ மாடுலேஷன் எப்படி எடுக்கிறன்னு கத்து கொடு. மேம் செருப்பு எப்படி எடுக்கிறத உனக்கு கத்து கொடுப்பாங்க. மேமோட மிமிக்ரியை பத்தி வேற யார்கிட்ட கேட்கணும்னா நம்ம ராஜு கேட்கலாம். மேமோடது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேம் பண்ணது வந்து நேருக்கு நேரில் வரக்கூடிய சூர்யா சார் மாதிரி இருந்தது. அதுல அவர் பேசவே பட்டாருடா.